பாத்துங்க. ஏண்டா ஒழுங்கா வீட்லயே இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அதான் போனை என் நேரம் கையில வச்சு நோண்டிட்டு இருப்பல்ல, அது இங்கேயே இருந்து பண்ணிருக்க வேண்டியது தானே. ஏண்டா வெளியில போன? அக்கா, அதான் தம்பிக்கு ஒண்ணும் ஆகலையே, விடுங்க அக்கா. ஆகல சரி, ஆகியிருந்தா யாருக்கு நஷ்டம்? இதோ நிக்கிறாளே, எல்லாம் இவளால வந்தது. அத்தை, நான் ஒண்ணும் பண்ணல அத்தை. வாய மூடு. ஏதாவது பண்ணிருந்தாதான் இந்த குடும்பம் விளங்கி இருக்குமே. ஒழுங்கா வீட்ல இருந்தவன இவதான் அங்க வா இங்க வான்னு கூட்டிட்டு போய் இப்ப பாம்பு கடியில படுக்க வச்சிருக்கா. இப்ப சந்தோஷம் தானே? ஏன் சத்யா, பம்பு செட்டுக்கா போனீங்க? ஐயோ சித்தி, அது பம்பு செட் இல்ல, பாம்பு கடி. ப்ளீஸ் சித்தி, டார்ச்சர் பண்ணாதீங்க. அதுதான் தெரியுமே. பாம்பு கடிய எங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதான் கூட்டிட்டு போய் பாம்பு கடி வாங்க வச்சுட்டால. பம்பு செட்ல வாங்கினா என்ன, படித்துறையில வாங்கினா என்ன, வந்து சேர்ந்திருக்கா பாரு. தரித்திரத்துக்கு பிறந்தது. 1000 கால் நெல்லுக்கு ஒரு அத்துப்பூச்சி போதுங்கிற மாதிரி பரம்பரை பரம்பரையா தழைச்சுக்கிட்டு வர நம்ம ஜமீன் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கா மூதேவி. ஏற்கனவே வம்சம் தழைக்கிளையேன்னு கண்ணீர் விடாத குறையா இருக்கேன். இதுல இருக்கிற வாரிசையும் சாகடிக்க கூட்டிட்டு போயிருக்கா. மா, இப்ப சத்தம் போட்டு ஒண்ணு ஆக போறது இல்லம்மா. என் தலையெழுத்து இவளை கட்டிட்டு அழணும்னு இருக்கு. அழுதுகிட்டு இருக்கேன். பாம்பு கடிச்சதுக்கு ஒரு குட்டிச்சாத்தான் ஒண்ணு வந்து கையில கிடைச்ச இலைய வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. எனக்கு நம்ம விஷம் முழுசா போயிருக்குமோன்னு சந்தேகமா இருக்குமா? ஊருக்குள்ள யாராவது நல்ல டாக்டர் இருந்தா வர சொல்லுமா. வலி உயிர் போதுமா? நீ சொல்றதுக்கு முன்னாடியே டாக்டரை கூட்டிட்டு வர தேவா போயிருக்கான், வந்துருவான். காவேரி, இவகிட்ட சொல்றதுக்கு நாமளே செஞ்சிடலாம். டேய், தேவாவுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. என்னக்கா கூப்பிட்டீங்க, எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க? இங்க இருக்கிற கஷ்டத்துல உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்தணுமேனுதான். நல்ல ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்கம்மா. போன்ல சிக்னல் வர்றதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. ஐயோ தம்பி, இந்த நேரத்துல அக்காவை போய் பாட சொல்றீங்க? நான் வேணா பாடட்டா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. சித்தி ப்ளீஸ், சித்தி தயவு செஞ்சு ப்ளீஸ். பரவாயில்ல, படுத்துக்குங்க. இந்த பச்சைல மருந்து யார் போட்டது? அது ஒரு வீணா போன கழுத ஏதோ பண்ணிட்டு போயிருக்கா டாக்டர். நீங்க நல்ல மருந்தா போடுங்க. ஹேய், கேட்டியா அந்த குட்டி பொண்ணோட லட்சணத்தை? நீ படிச்சவ தானே? அந்த பொண்ணு கண்ட கர்மத்தை செய்யறத பார்த்துட்டு எனக்கு என்னன்னு நீ இருந்தல. இப்ப டாக்டர் கேக்குறாரு, பதில் சொல்லு. இருங்கம்மா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த பச்சையில மருந்த கட்டின புள்ள உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கு. டாக்டருக்கு படிச்ச நாங்க கூட இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோமான்னு தெரியல. உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் எந்த வேலையும் இல்ல. காயத்துக்கு மருந்து எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கி போடுங்க. ஆனா இந்த பச்சைல மருந்துக்கு அது கூட தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன்.